அப்படின்னு பாடியிருக்கார். பெரிய ரகசியத்தை தன்னுடைய பாடல் மூலமாக நமக்கெல்லாம் உணர்த்தின மணிவாசக சுவாமியுடைய குரு பூஜை. உலக வாழ்க்கையில ஈடுபட்ட ஜீவன்கள் எல்லாம் கடைசியில இறைவனை அடையாமல் போனால் என்ன நேரும் அப்படின்னா துன்பத்தையே அனுபவிக்கும் அப்படிங்கிற பெரியவர்கள் வாக்கியம் அதான். இங்கு வந்து நல்ல உத்தமமான கதி அடையறதுக்கு இறைவனுடைய திருவடியை அடைஞ்சு அவருக்கு பக்தி பண்ணால் நல்ல கதி அடையலாம். அதுக்கு வழிகாட்ட வந்தவாதான் இவாள்லாம். தேவாரம் பாடின மூவர்களும் திருவாச்சகம் பாடி நமக்கு அருளி செய்த மாணிக்க வாசகம். தேனூறும் வாசகங்கள் 600 திருக்கோவை 400 அமுதூர மொழிந்தருளும் நாயகனை வானூரும் கங்கை நகர் கங்கை நிகர் மாணிக்க வாசகனை யான் ஊரு படாத வகை இருபோதும் இறைஞ்சுவனே. எல்லா நேரத்திலையும் மனிதன் இறை பக்தி பண்ண முடியுமா? முடியாதுதான். அவனுக்கு பொழப்பு எல்லாம் இருக்கு. ஆனா இறை பக்தி பண்றதுக்கு இறைவன் நமக்கு ஒரு காலம் கொடுத்திருக்காரு. அது எது அப்படின்னா இரவும் பகலும் சேரும் நேரம், பகலும் இரவும் சேரும் நேரம். அது சந்தியா காலம்னு சொல்லப்படும். அது எந்த நேரம் அப்படின்னா காலையில 5லேருந்து 6 உள்ள நேரம். அதே போல சாயந்தரம் 6லிருந்து 7 மணி வரைக்கும் உள்ள நேரம் சந்தியா காலம் அப்படின்னு சொல்லப்படுற நேரம். அது இறைவனுக்காக இறை பக்தி செய்யறதுக்காக உகந்த நேரம். இந்த நேரத்துல இறைவனை வணங்கணும் தானே சொல்லணும். இறைவனுக்கு இணையான மாணிக்க வாசகரை வணங்குறதுக்காக உள்ள நேரம் அப்படிங்கிற இந்த செவ்வந்தி புராணம் அப்படிங்கிற புராணத்துல இருக்கிற பாடல். தேனூறும் வாசகங்கள் 600 658 பாடல்கள் உடையதான 600 பாடல்கள் கூட கொஞ்சம் இத்தனை பாடல்கள் உடையதான திருவாசகம். அப்புறம் திருக்கோவையார்ல 400 பாடல்கள். இந்த திருக்கோவையார் பாடல்கள் எல்லாம் பார்க்கிற போது அதெல்லாம் அகத்துறை பாடல்கள் போல இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு தலைவி தலைவனை நோக்கி ஏங்கி பாடுறது போல இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஜீவன் தலைவியாகவும் சிவன் தலைவனாகவும் போற்றி பாடுறதுக்காக நடராஜ பெருமான் சொன்னாராம் திருவம்பாவை அப்படிங்கிற பாடலை திருவண்ணாமலைங்கிற கஷேத்திரத்துல பாடிட்ட. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாவை, திருவம்பாவை. பாவை பாடின வாக்கால கோவையும் பாடுன்னு சொல்ல 400 பாடல்கள் திருக்கோவையார் பாடினார்னு சரித்திரம் இருக்கு. அத இந்த பாடல்களை எல்லாம் நம்ம பாடினா நம்மளுடைய வாக்குல அமுது ஊருமா. அமுதூர மொழிந்தருளும் நாயகனை அப்படின்னா நாயகன். இத பாடின நாயகனான மாணிக்க வாசகர். வானூரும் கங்கை நிகர் மாணிக்க வாசகனை. இந்த பாடல்ல இன்னொரு ரகசியத்தையும் இந்த செவ்வந்தி புராணத்துல சொல்லிட்டார். சிவபெருமானுடைய திருமுடியை அலங்கரிக்கிறதான கங்கை ரொம்ப மகிமை வாய்ந்தது. அந்த கங்கை ரொம்ப புனிதமானது. இந்த கங்கை அப்படிங்கிற இந்த நதியுடைய பேரு சொல்லப்பட்ட உடனேயே சிவபெருமானுடைய ஞாபகம் நமக்கு வந்துடும். கங்காதரன் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். அப்படி கங்கையை சூடின சிவபெருமான் கங்கைக்கு புனிதம் கொடுத்தார். எதனால அப்படின்னா தன்னுடைய ஜடாமுடியில அதை தாங்கி. அப்படி கங்கைக்கு இணையான மாணிக்க வாசகன்னா சிவபெருமான் அவரை தான் தலைமையில தூக்கி வச்சுட்டு இருக்காராம். வானூரும் கங்கை நிகர் மாணிக்க வாசகனை யான் ஊறு படாத வகை. நான் இந்த உலகத்துல பிறந்து ஊறு அப்படிங்கிற துன்பம் படாத வகை இருபொழுதும் இறைஞ்சுவேனே அப்படின்னு இருவேளையிலையும் நான் அவருடைய திருவடியை வணங்கி பக்தி பண்றேன் அப்படின்னு
திருவாச்சகத்துல அங்கங்க தன்னுடைய சரித்திரத்துல தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் இந்த 658 பாடல்கள்லையும் மாணிக்க வாசகர் குறிப்பிட்டார். ஆனா மாணிக்க வாசகருடைய சரித்திரம் எங்க இருக்கு அப்படின்னா திருவிளையாடல் புராணத்துலதான் இருக்கு. பாதவூர் அடிகளுக்கு அனுகிரகம் பண்ண லீலை, நரியை பரியாக்கின லீலை, பரியை நரியாக்கின லீலை, அப்புறம் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை, அப்படி இந்த 4 லீலைகளுக்குள்ள இவருடைய சரித்திரத்தை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்துல அற்புதமாக பாடலாக நமக்கு கொடுத்துட்டார். அன்பிலாத என்னை அன்பனாக்குவாய், வன்புலாலின் வேகம் போகம் மாற்றுவாய், தென்முகத்த தெய்வம் தேடி உண்டதோர் பொன்முகத்த வண்டே பூ விரோதமே. இது என்னது விரோதம்னா ஏதோ பேர் எல்லாம் வருது அப்படின்னு நம்ம ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி பாடல்ல கல்லும் கரையும், இந்த திருவாச்சகம் அப்படிங்கிற பாடலை பாடுற போது கல் மனம் உடையவனும் எப்படி பாடியிருக்கார் சார். திருவாச்சகத்துக்கு உருகார், ஒரு வாச்சகத்துக்கும் உருக மாட்டான். மனிதனாக பிறந்தவன் இந்த திருவாச்சகம் அப்படிங்கிற நூல் இதை மட்டும் பாராயணம் பண்ணி உத்தமமான கதியை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம காலத்துக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வள்ளலார் சுவாமிகள் இதையே நித்திய பாராயண கிரந்தமாக வைத்து படித்து கொண்டு சுவாமியோடைய கலந்துட்டார். எப்படி மாணிக்க வாசகர் சுவாமியோட கலந்தாரோ அதே போல வள்ளலார் சுவாமிகளும் ராமலிங்க வள்ளலாரும் சுவாமியோட கலந்துட்டார். அவர் சொல்றார், எனக்கு நிச்சயமா பாராயணம் பண்றதுக்கு உள்ள நூல் திருவாச்சகம் மட்டுமே, இதுவே போதும், இந்த 658 பாடல்களுமே போதும். அதான் அடியார்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் முற்றோதல் பண்ணிட்டே இருக்கா. அவள் எப்பேற்பட்ட பாக்கியம் உடையவர்கள் அவர்கள் எல்லாம். அப்படி இத படிக்கிறதுக்கு தயங்கரவனை கூட இது இந்த பாடல் எல்லாம் இத பாடி அனுகிரகத்தை பெறறதுக்காக இந்த பாடலானது அப்படி கூப்பிடுறது. அன்பிலாத என்னை அன்பன் ஆக்குவாய், சிவபெருமானுக்கு நான் பக்தி பண்ணல அப்படிங்கிற மனோபாவம் உங்களுக்கு இருந்தா திருவாச்சகத்தை ஒரு தடவை அப்படி முழுக்க ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அப்படி பாடணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி எழுத்து கூட்டி படிச்சாலே போதும். அதுல இருக்கிற அந்த பாவமானது, அந்த அனுராக பக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய மனசை கல்லாக இருந்தாலும் கரைச்சிடும். நாம் ஏன் கல்லா இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள இந்த மாம்சமான உடலுக்கு உள்ள இருக்கிற புலன் வசப்பட்டு இருக்கும். அதனால ஒரு வேகம். நமக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா 6 விதமான விகாரங்கள் இருக்கு. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் அப்படிங்கிற இந்த புலாலின் வேகம் இருக்கு இல்லையா, இந்த வேகத்தை இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், இதுக்குள்ள பண்ணிடணும், அதுக்குள்ள பண்ணணும், இதை வேண்டி செய்யணும், அதை வேண்டி செய்யணும் அப்படிங்கிற வேகம், இந்த வேகத்துடைய மோகத்தை மாற்றணும். எதனால அப்படின்னா திருவாச்சகம் மாற்று, அது மாணிக்க வாசகர் செய்த அனுகிரகம். தென்முகத்த தெய்வம் தேடி உண்டதோர் பொன்முகத்த வண்டே. தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கம் பார்த்திருக்கார், நடராஜ பெருமான் தெற்கு பக்கம் பார்த்திருக்கார். இந்த நடராஜ பெருமான் கால் மாறி ஆடின கற்பகமான மதுரையில இருக்கிற நடராஜர் தான் அவருக்கு திருப்பெருந்துறையில குருமுகமாக அவருக்கு காட்சி கொடுத்து குறுந்த மரத்தடியில தட்சிணாமூர்த்தி வடிவத்துல காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணதுனால தென்முகத்த தெய்வம் தேடி உண்டதோர் பொன்முகத்த வண்டே. பொன்னுருவுல இருக்கிற மணிவாசக சுவாமிய வண்டு உருவத்துல நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற சுவாமிய அவரையே பக்தி பரவசத்துல அப்படியே சாப்பிட்டுட்டாராம். தேடி உண்டதோ அப்படின்னா தாமரையை தேடி அதுல இருக்கிற தேனையும் மகரந்தத்தையும் தேடி தேனீக்கெல்லாம் போகும்.
அதுபோல இந்த இந்த தேனியானது எப்படி இருக்கான், பொன்முகத்த வண்டான இந்த மாணிக்க வாசகர் நடராஜருடைய திருவடியை தேடி தேடி போறார். தட்சிணாமூர்த்தியான எம்பெருமானுடைய திருவடியை தேடி தேடி போறார். அவர் பூவிரோதமே அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, உலகியலுடைய முரண்பாடு. உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, பொன்னிலையும் பொருளிலையும் மண்ணிலையும் பெண்ணிலையும் ஆசை வைத்திருக்கு. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை அப்படிங்கிறது உலகியல். இதுல முரண்பாடா இருக்காராம் இவர். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சுவாமி மட்டுமே வேண்டும், சிவபெருமான் மட்டுமே வேண்டும் அப்படிங்கிற மனோபாவத்துல இருக்கிறதுனால அவருடைய பாடல் அதெல்லாம் வெளிப்படுறது. யோகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏக நின் கடலினை அலாதிலேன நம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என் கை கண்கள் தாரை ஆரதாக ஐயனே. போகம் வேண்டி வேண்டிலேன், போகமான வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேண்டாம். போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பம், இந்திர பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏக நின் கழலினை அலாதிலேன் என் எம்பிரான். ஏக அப்படின்னு சொல்லப்படுற ஒரே சுவாமி, அவர் தான் எல்லா உருவத்திலையும் இருக்கார். ஒரே பிரம்மம் தான் பல உருவங்கள்ல நமக்கு காட்சி கொடுக்கிறது. ஏக நின் கழலினை, சிவபெருமான் தான் எல்லா ரூபமாக இருக்கார். நின் கழலினை அலாதிலேன், உன் திருவடிக்கு நான் அன்பு பண்ணணும். அலாதிலேன், ஆனா அந்த மாதிரி அலாதியான அன்பு உடையவனாக நான் இல்லை. ஆனா நான் எப்படி இருக்கணும்? ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே, என் உடம்பு எல்லாம் சுருங்கி நடுங்கி மெய்ப்புலகாங்கிதம் அடைந்து கண்களில் தாரதாரையாக கண்ணீர் உகுத்து உன் திருவடிக்கு பக்தி பண்ணி உன்னை பற்றி பாடி ஆடி ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என் கை கண்கள், தன்னுடைய கரங்களை எல்லாம் தலைமையில தூக்கி வைத்து சிரசில தூக்கி வணங்குற அந்த பாவத்தையும், கண்கள்ல இருந்து தாரை தாரையாக கண்ணீர் உடுத்து பக்தி பண்ணணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதி உன் நாமத்தை ஓதி பக்தி பண்ற பாவத்தை நீ அனுகிரகம் பண்ணணும். எனக்கு இந்திராதி பதவிகள்லாம் வேண்டாம், போகம் வேண்டாம், பொன் வேண்டாம், மண்ணாசை வேண்டாம், எனக்கு பெண்ணாசை வேண்டாம் அப்படின்னு பூவிரோதம். இதுதான் உலகியல் முரண்பாடு. அப்படி உலகியல் முரண்பாடு உடையவரை ஒருத்தரை பார்க்க முடியுமா? இவர் போல இந்த முரண்பாடு இருக்கிறவர் ஒருத்தரை பார்க்க முடியுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல, மாணிக்க வாசகர் போல உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வேண்டாம், உன் திருவடியே எனக்கு போதும்னு சுவாமிகிட்ட வேண்டிக்கிறவாளை நம்ம பார்க்க முடியுமா? இந்த பாடல்களுடைய மகிமைதான் என்னன்னு இவர் பாடின பாடலை எல்லாம் நடராஜ பெருமான் உகந்து கேட்டது எல்லா தலங்கள்லையும். இவ்வளவு திருவிளையாடலும் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மதுரையில ராஜாட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டார். எனக்கு சுவாமி அசரீரியாக சிதம்பரத்துக்கு வர சொல்லிட்டார், நான் சிதம்பரம் போகணும் அப்படின்னு கிளம்பிட்டார். இப்படி சுதந்திரமாக இருக்க வேண்டியவரை ஒரு அமைச்சர் பதவியில இத்தனை நாள் வச்சிருந்தார், அமைச்சரா பாண்டியராஜா. இப்ப அவரால் ஒன்றும் சொல்ல முடியல, விடை கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் அவர் எண்ணற்ற சிவஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு தான் கடைசியாக சிதம்பரம் வந்தார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரம். மதுரையில இருந்து கிளம்பி மதுரைக்கு தெற்கு பக்கம் இருக்கிற ஸ்தலங்களான குற்றாலம், திரு உத்தரகோசமங்கை, இந்த தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி, திருப்பூவனம் அப்படிங்கிற கஷேத்திரத்தை தரிசனம் பண்ணி, மேலும் சோழ தேசத்துல இருக்கிற ஸ்தலங்களான திருவிடை மருதூர், இந்த ஸ்தலத்துல இருக்கிற எம்பெருமானுடைய தலத்துல பலகாலம் அங்கு தங்கி இருந்து
மாணிக்க வாசகர் திருவிடமருதூர்ல தங்கி இருந்த ஒரு இடம், புனிதமான இடம். அங்கு இன்னைக்கு யோகாம்பிகா சமேத ஆத்மநாத சுவாமிக்கு ஒரு திரு ஆலயம் அங்கு இருக்கு. 1300 வருடங்களாக பெருமை வாய்ந்த இடம். அங்கு இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் அவர் தீட்சை கொடுத்திருக்கார் தன் கையாலேயே மாணிக்கவாசக சுவாமி. அந்த இடத்துல இருக்கிற ஆலயம் இப்போ திருப்பணியில இருக்கு. அப்படி திருவிடைமருதூர். அப்படி மேலும் பல தலங்களை எல்லாம், அந்த பக்கம் இருக்கிற ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி சீர்காழிக்கு வந்து சீர்காழியில இருக்கிற எம்பெருமானையும் தோணியப்பரையும் தரிசனம் பண்ணி, கொங்கு நாட்டில் இருக்கிற ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி, நடுநாட்டில் இருக்கிற திருவண்ணாமலை அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வந்திருந்து அங்கு ஒரு கார்த்திகை தீபத்தும் போதே வந்திருந்து மார்கழி மாதம் முழுக்க இருந்து திருவம்பாவை அப்படிங்கிற 20 பாடல்களையும் பாடி, திரு அம்மானை அப்படிங்கிற 20 பாடல்களையும் அவர் அந்த தலத்துலதான் பாடியிருக்கார். இன்னைக்கு நம்ம கிரி பிரதர்ஷனம் பண்ணிட்டு வர்ற வழியில ஆதி அண்ணாமலையார் ஆலயம் அப்படின்னு மலைக்கு கரெக்டா பின்னாடி மேற்கு பக்கம் ஒரு ஆதி அண்ணாமலையார் கஷேத்திரம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல மாணிக்க வாசகர் பலகாலம் தங்கி இருந்து பர்ணசாலை அமைத்து அங்கு திருவம்பாவையும் திருவம்மானையும் பாடின இடத்துல இன்னைக்கு அவருக்கு சன்னதி. இன்னைக்கு திருவண்ணாமலை போற அத்தனை பேரும் போய் கட்டாயம் தரிசனம் பண்ணிட்டு வர்றோம். அந்த இடத்துலதான் இருந்து அவர் திருவம்பாவையும் திருவம்மானையும் பாடியிருக்கார். அங்கு பல காலம் தங்கி இருந்து அப்புறம் அங்கிருந்து வந்து தொண்டை நாட்டு தலங்கள், காலத்தி அப்படிங்கிற தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற ஸ்தலத்துல எப்படி ஆவுடையார் கோவில்ல குருந்த மரத்தடியில மாணிக்க வாசகருக்கு சுவாமி தரிசனம் கொடுத்தாரோ அது போல இந்த திருக்கழுக்குன்றத்திலையும் சிவபெருமான் தன்னுடைய திருமேனிய அப்படியே காமிச்சிருக்கு. தன்னுடைய நிஜ திருமேனிய அப்படியே மாணிக்க வாசகருக்கு காட்டின சன்னதி எது அப்படின்னா திருக்கழுக்குன்றம். அப்புறம் திருக்கழுக்குன்றத்துல இருக்க தாழக்கோவில்ல நீங்க மாணிக்க வாசகருக்கு தனி சன்னதியும் ஆத்மநாதருக்கு தனி சன்னதியும் இன்னைக்கும் பார்க்கும். அப்படி கடைசியா சென்று அடைந்தது சிதம்பரம் அப்படிங்கிற கஷேத்திரத்துல. அங்கு இருக்கிற நடராஜர் ஆலயத்துடைய கிழக்கு வாசல் மூலமாக அவர் பிரவேசம் பண்ணி நடராஜரை தரிசனம் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு சான்றாக இன்னைக்கு மாணிக்க வாசகருடைய திருமேனியும் சுதை திருமேனியும் தில்லைவாழந்தனர்கள் அவரை வரவேற்கிறதையும் பூர்ணகும்பம் கொடுத்து வரவேற்கிறதையும் அங்கு கிழக்கு வாசல்ல நம்ம போனோம்னா பார்க்கலாம். அப்படி சுவாமிகள் கிழக்கு வாசல் வழியாக சென்று நடராஜரை தரிசனம் பண்ணாருங்கிறதுக்கு அங்க சான்றாகவே. அப்படி பலகாலம் தங்கியிருந்த காலத்துல பௌத்தர்களுடைய வாதம் செய்து ஒரு ஊமை பெண்ணை திருச்சாழல் அப்படிங்கிற பாடல் பாட வைத்து அவர்களையெல்லாம் ஜெயித்து அவர்களையெல்லாம் சைவ நெருக்கி திருப்பியிருக்கார். அவருடைய அவதார நோக்கமே என்ன அப்படின்னா சாக்கியர்கள்ங்கிற புத்த மதத்தை சேர்ந்தவர்களை வாதம் செய்து இறைவனுடைய அனுகிரகத்தினால்தான் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத அந்த தலத்துல சிவபெருமான் அருளால் செய்து காட்டியிருக்கார். பெரிய அருளிச்செயல் பண்ணியிருக்கார். ஒரு ஊமை பெண்ணை பேச வச்சுட்டார் இந்த திருச்சாழல் பாடல் பாடி. அப்படி அந்த தலத்துல இருக்கிற போதுதான் பரமேஸ்வரன் நீங்க இவ்வளவு பாடல்களை எல்லாம் பாடி இந்த தில்லைவாழ்ந்தனர்கள்லாம் கேட்டிருக்கா, இப்ப நானும் அதை கேட்கணும்னு ஒரு அந்தனர் உருவத்துல வந்து அந்த பாடல்களை எல்லாம் காதால கேட்டு ஒரு ஏடெடுத்து இவர் பாடின இந்த திருவம்பாவை பாடலையும் திருக்கோவையார் பாடலையும் கையால எழுதி அழகிய சிற்றம்பலமுடையார் அப்படின்னு அதுக்கு கீழே தன்னுடைய முத்திரையையும் சாற்றி அங்க இருக்கிற திருக்களிற்றுப்படியார்னு சொல்லப்படுற பஞ்சாட்சர படியில வச்சுட்டு சுவாமி மறைஞ்சு போயிட்டார்னு. வியாசர் சொன்ன பாரதத்தை விக்னேஸ்வரர் தன்னுடைய கொம்பை ஒடிச்சு எழுதினார்னு. இங்க பரமேஸ்வரன் தன் பேருல மாணிக்க வாசகர் பக்தி கொண்டு பாடின பாடலை கேட்டது மட்டும் இல்ல, தானே அந்த பாடல்களை எல்லாம் ஏடுல எழுத்தாணி கொண்டு
அதையெல்லாம் எழுதினார். இப்போ தன்னை பத்தி ஒருத்தர் பாடினா அதை தானே எழுதிட்டா அது தற்பெருமை தானே. ஒரு புலவர் பாடுறார், உங்களுக்கு என்ன அவ்வளவு தற்பெருமை வேண்டி இருக்கு? ஏன்னா இவருடைய பெருமையை அளவிடவே முடியாது, யாராலையும் அளவிட முடியாது. வேதம் சொல்றது, இவர் எனக்கு மத்தியில இருக்கார். சம்பவேஜ மயோகவேஜ நம சங்கராக மயஸ்கராக நம சிவாக சிவதராக அப்படின்னு எஜுர்வேதத்துக்கு நடுவில் இவர் இருக்கிறதுனால எனக்கு ஜீவரத்னமா இருக்கார். இந்த வேதத்துக்கே ஜீவனா இருக்கிறவர் சிவபெருமான் தான். அதனால அவர் பெருமையை என்னால சொல்ல முடியாது. பிரம்மா சொல்றார், என்னுடைய 4 முகங்களால 4 வேதம் பாடினாலும் வேதத்தினால போற்றினாலும் சிவபெருமானுடைய பெருமையை சொல்ல முடியும். திருமால் சொல்றார், 1000 தாமரை மலர்களால நான் அவருடைய திருவடிக்கு அர்ச்சனை பண்ணேன், அதுல ஒரு தாமரை குறைய அவர் அது விளையாட்டு பண்றார். பரமேஸ்வரன் திருவிளையாடல் பண்ணாராம். அப்போ அந்த தாமரைய சாத்துறது அப்படிங்கிறது பௌதீகமா ஏதோ ஒண்ணு சாத்துற மாதிரி இருக்கு. ஒரு தாமரை குறைஞ்சு போச்சு, என்னுடைய தாமரை கண்ணை எடுத்து அவருடைய திருவடிக்கு சாற்றினேங்கிற திருமால். அதனால அவருடைய பெருமையை என்னால் சொல்ல முடியாது. அம்பாள் சொல்றா, இந்த உலகத்துக்கு ஜெகன்மாதான்னு உலகமே என்னைய கொண்டாடுறது, நான் இவரை பூஜை பண்ணி அத்தனை தர்மங்களையும் இவர்கிட்ட இவர் அனுகிரகத்தினால பெற்று அத்தனை உயிர்களுக்கும் நான் கொடுக்கிறேன். இவருடைய பெருமையை என்னால் சொல்ல முடியும். அப்படி பெருமையை சொல்ல முடியாதவர், இவர் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுற பரமேஸ்வரா, உனக்கு தற்பெருமை வேணுங்கிறதுக்காக தானே உன்னுடைய பெருமையெல்லாம் நீ கையால எழுதின. நலவலி வாதவூர் நல்லிசை புலவா அப்படின்னு மாணிக்க வாசகர்கிட்ட கேட்கிறார். நீ பாடினிய இத்தனை பாடலும், இத்தனை பாடலையும் பாடி அதை கேட்டது மட்டும் இல்லாம அந்த பாடலுக்கு தலைவனான சிவபெருமான் அவன் கொஞ்சம் கூட பெருமை குறையாதவன். அவன் ஏதோ ஒரு ஏட்டை எடுத்து தன் பெருமையெல்லாம் தன் கையாலே எழுதிட்டானே. நலவலி வாதவூர் நல்லிசை புலவா அப்படிங்கிற வாக்கியத்திலே தெரிகிறது, இந்த திருவாசகத்தை இசையோட பாடுறது நமக்கு சிறப்பு. அப்படி நல்லிசை புலவா. மனம் நின்று உருக்கும் மதுர வாசக, என்னைக்கு பாடினாலும் இந்த திருவாசக பாடல் எல்லாம் நம்மளுடைய மனசுல நின்று உருக்கும். நம்ம கலங்குரு புலநெறி விளங்குரு வீர, நம்மளுடைய புலன்கள் எல்லாம் நம்மளை ஜெயிச்சுடும்னு நம்ம பயப்படுறோம். திருவாசகத்தை படிக்க படிக்க அந்த புலன்களை எல்லாம் ஜெயிச்சுடலாம். அப்படி புலன்களை ஜெயிக்கிற பாடல்களை பாடின வீரனே. திங்கள்வார் சடை தெய்வ நாயகன் ஒரு கலை ஏனும் உணரான். திங்களை சூடிண்டு இருக்கிற சந்திரகலாதரனான எம்பெருமான் ஆலயத்துல தெய்வமாக இருந்து ஒரு கலையையும் உணராதவன் போல இருக்கான். என்ன அப்படின்னா, எல்லா கலையும் அவனைத்தான் பத்தி பாடும். அப்படி எல்லா கலையும் அவனை பத்தி பாடுறது, அவன் ஒரு கலையும் உணராதவன் போல ஒரு வேலை செஞ்சான். அக்கான்று கைகளோ முறிபடும் கைகள் காணீர். அவனுடைய கையில என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் டமருகம், ஒரு பக்கம் அக்னி இருக்கு. டமருகத்தினால டப டப டமன்னு அடிச்சுட்டே இருப்பார். ஒரு கையில அக்னி வச்சுட்டு இருக்கார், அதை வச்சுட்டு நர்த்தனம் ஆடிட்டு இருக்கார். 3 கண்ணு இருக்குப்பா அவருக்கு. ஒரு கண்ணு காலையில தென்படும், ஒரு கண்ணு மாலையில தென்படும், ஒரு கண்ணானது அக்னி. கண்களோ ஒன்று காலையில் காணும், மாலையில் ஒன்று வயங்கி தோன்றும். ஒரு கண்ணு சூரியன், அதனால இது காலையில உதயமாகும். ஒரு கண்ணு சந்திரன், அது மாலையில் தோன்றும். பழுப்பின் ஒன்று விழிப்பின் எரியும். யாராவது சிவன் அடியார்களுக்கோ சிவ தர்மத்துக்கோ யாராவது கேடு நினைக்க வச்சா அந்த 3வது கண்ணை திறந்து எரிச்சு விடுவார். முப்புறத்தையும் அப்படி கண்ணால அப்படி திறந்து எரிச்சாலும் உண்டு. மன்மதனை பஸ்பமாக்கி விட்டார், அப்படி நெற்றிக்கண்ணால எரிச்சு விடுவார் கோபம் வந்ததுன்னா.
அப்பேற்பட்ட சுவாமி ஆயினும் தன்னை நீ புகழ்ந்துரைத்த, அப்படியாப்பட்டவரானாலும் நீ புகழ்ந்து புகழ்ந்து பாடினியேப்பா. பழுதில் செய்யுள் எழுதினன், அப்படியாப்பட்ட சுவாமி என்ன பண்ணா, நீ பழுதில்லாத பாடல்களை பாடின. அத காதால கேட்டது மட்டும் இல்ல, ஒரு அந்தனர் உருவம் கொண்டு உன் பக்கத்துல உட்கார்ந்து நீ சொல்ல சொல்ல அந்த பாடல்களை எல்லாம் ஏட்டுல தன் கையால எழுதினன். ஆதலால் புகழ்ச்சி விருப்பன் போலும், அதனால யாராவது புகழ்ந்தா அதை விரும்பி காதால கேட்கிறவர். அப்படி போலும் அவர் புகழ்ச்சியை ஏத்துக்கிறவர் போல. ஏன்னா எல்லா உயிர்களும் அவரை புகழ்ந்துதான் உயர்ந்த கதி அடைய முடியும் அப்படிங்கிற பெருமை உடையவரான எம்பெருமானவர் இகழ்ச்சி அறியா என்பதிவோனே, இகழ்ச்சி அப்படிங்கிறதே தெரியாதவரான என்பு மாலையை அணிந்தவரான சிவபெருமானே, அவர் தற்புகழ்ச்சி நிறைய உடையவர் போல இருக்கு. அதனால உன் பாடல்களை எல்லாம் தன் கையாலேயே எழுதினார். எழுதி சிதம்பரத்துல இருக்கிற பஞ்சாட்சரப்படி திருக்களிற்றுப்படியார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு யானைகள் இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு படி இருக்கும், 5 படி, ஒவ்வொன்றும் ஒரு அக்ஷரம். நம சிவாய பஞ்சாட்சரம். ஒரு காலத்துல உயர்ந்த கிரந்தங்கள், அந்த கிரந்தங்களை அதாவது வேதத்துக்கு துல்லியமாக, வேதத்தில் இருக்கிற சாரங்கள் விஷயங்களை எல்லாம் துல்லியமாக புலவர்கள் எல்லாம் பாடி, அதாவது பாடி அதை ஏட்டுல எழுதி இந்த பஞ்சாட்சர படியில வைப்பாளாம். அந்த கல் யானை தானே ரெண்டும், இந்த பக்கம் கல்லால யானை இருக்கிற யானைகள் இருக்கும் ரெண்டும். ஒரு பக்கம் ஒரு யானை இப்படி திரும்பி தன்னுடைய துதிக்கையை காமிச்சுட்டு இருக்கும், இன்னொரு யானை இந்த பக்கம் துதிக்கையை காமிச்சுட்டு இருக்கும். நீங்க இன்னும் எல்லா சன்னதியில போனாலும் பார்க்கலாம். ஆனா இங்க என்ன, அதுக்கு பேரே திருக்களிற்றுப்படியார்னே பேரு. திருக்களிற்றுப்படியார்ல ஒரு பாடலை வைத்து, தொகுப்பை வைத்து சுவாமியுடைய அனுகிரகத்தை ஒருத்தர் ஒரு புலவர் பெற்றார். அதனால அவருடைய பாடல் எல்லாம் இந்த 12 திருமுறையில இருக்கு. இந்த கல்லு உருவத்துல இருக்கிற யானை என்ன பண்ணுமா, சுவாமிய பிரார்த்தனை பண்ண, அது நிஜ உருவம் எடுத்து இந்த ஏட்டை எடுத்து சுவாமியுடைய திருவடியில அதை துதிக்கியால வைக்குமா. அப்படி ஒரு திருக்களிற்றுப்படியாருக்கு அப்படி ஒரு மகிமை. அப்படியாப்பட்ட திருக்களிற்றுப்படியார் மேல இந்த ஏடையெல்லாம் எழுதி நடராஜ பெருமானே அந்த திருக்களிற்றுப்படியார் மேல அந்த ஏட்டை வச்சுட்டார். அப்படின்னா என்ன, சுவாமியே அதை அனுகிரகம் பண்ணிட்டான். தில்லைவாழத்தனர் எல்லாம் வந்து பார்த்தா, என்னடா அது, இந்த வாதவூர் அடிகள் அப்படிங்கிறவர் பாடுற பாடலை நம்ம கேட்டிருக்கோம். அந்த பாடலை எல்லாம் இப்ப ஏடாக எடுத்து இப்படி எழுதி கொண்டு வந்து யாரோ வச்சிருக்காளே, சுவாமிதான் பண்ணிருக்கணும். அது அவரை கூப்பிடுவோம்னு மாணிக்க வாசகரை இந்த சன்னதிக்கு கூப்பிட்டா இந்த பாடல்களை எல்லாம் ஏடெல்லாம் எடுத்து காமிச்சா, இந்த பாடல் எல்லாம் பாருங்க அப்படின்னு. ஆமா, ஒரு வயசானவர் வந்தார், ஒரு அந்தனர் வந்தார், என்னை எல்லா பாடலையும் பாட சொன்னார். நான் எல்லா பாடலையும் பாடினேன், எல்லாத்தையும் தன் கையால எழுதினார். எழுதிட்டு போனார். அதுக்கப்புறம் எங்க போனார் தெரியலன்னு அவர் தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு இந்த திருக்களிற்றுப்படியார்ல. இவ்வளவு பாடல்லாம் பாடியிருக்கே, இந்த பாடலுடைய படிக்க படிக்க ஆனந்தமா இருக்கு. இத படித்தவர்களுக்கு எல்லாம் ஒரு கல்லையே உருக்கிற பாவம் உடையதாக இருக்கு. இந்த சன்னதியில வந்து இந்த பாடல்களை எல்லாம் பாடும்போது எங்களுடைய மனசெல்லாம் எங்கேயோ பறக்கிறது போல இருக்கும். சிவபெருமானுக்கு முன்னாடியே எங்களை கொண்டு வந்து நிற்கிறது போல இருக்கும். இந்த பாடலுடைய மகிமையெல்லாம் நாங்கள் எல்லாம் அறிவோம். இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம், எல்லாருக்கும் அந்த காலத்துல என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய மகிமை வாய்ந்த பாடலுடைய பொருள் என்ன? சொன்னார், நீ பாட சொன்னார், நான் பாடினேன். நான் எதை நினைச்சு பாடினேன் அப்படின்னா, இவர் மட்டும்தான் வேணும்னு நான் பாடினேன். அதனால இந்த பாடலுக்கு பொருள் இதோ, இந்த ஞானாகாச சிற்சபையில சிவகாம சுந்தரி அம்பிகை காண 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் கண்டு கழிக்க
இன்னும் தில்லைவாழ்ந்தனர்களுடைய பூஜையெல்லாம் உகந்து ஏத்துக்கிற அடியார்களுக்கெல்லாம் என்னைய தரிசனம் பண்ணாலே முக்தி மோட்சம்னு அப்படி பறை தட்டி அறிவித்த, உலகத்துக்கெல்லாம் அறிவித்து அனுகிரகம் பண்ண இந்த நடராஜ பெருமான் தான் இந்த திருவாச்சக பாடல்கள் அத்தனைக்கும் பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதி ரூபமாக ஆகி நடராஜ பெருமானுடைய திருவடியில அப்படியே சென்று ஐக்கியமான நாள் ஆனி மாதம் மக நட்சத்திரம். அது இன்று இந்த ஆனி மாத மக நட்சத்திரத்தன்னை மாணிக்க வாசகர் சுவாமியோட ஜோதி உருவமாக கலந்துட்டோம். இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு போனோம்னா அந்த சபையில நடராஜரை தரிசனம் பண்றோம், சிவகாம சுந்தரியை தரிசனம் பண்றோம், ரகசியத்தை தரிசனம் பண்றோம். இப்ப நடராஜர் எப்படி இருக்கார் அப்படின்னா ஸ்தூல ரூபமாக நமக்கு திருமேனியாக காட்சி கொடுக்கிறார். இந்த திருமேனி பதஞ்சலி, வியாகரபாதர், ஜெய்மினி அப்படிங்கிற வாழ்க்கை நர்த்தனம் ஆடிந்த அப்படி கோலத்தை அப்படி ஒரு கேமரால அப்படி ஒரு ஸ்டெப் ஃப்ரீஸ்ல பண்ணா எப்படி இருக்குமோ அது போல ஒரு காட்சி. அந்த நடன கோலம் அது ஸ்தூல ரூபமாக இருக்கு. ஆனா சூட்சுமமாக உள்ள யார் இருக்கா தெரியுமா? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் அந்த அந்த சன்னதிக்குள்ளேயே நடராஜ பெருமான் வடிவமாக இருக்கிற ஸ்தூல ரூபத்துக்குள்ள ஐக்கியமாகி இருக்கார். அப்படி ஐக்கியமானது இந்த ஆணி திருமஞ்சனத்தை உற்சவத்தின் போது வர்ற ஆணி மகம். அப்படி சுவாமியோடைய ஐக்கியமாகி சபையிலே இருக்கிறதுனால இன்னைக்கும் எல்லா சிவாலயங்கள்லையும் நடராஜர் சபை. என்ன காரணம் அப்படின்னா எங்க ஊர்லயும் சிவன் கோவில் இருக்கே, அங்கேயும் நடராஜர் இருக்காருன்னா எல்லா சிவாலயமுமே சிதம்பரத்துக்கு இணையானது அப்படிங்கிற மனோபாவம் நமக்கு ஏற்படணுங்கிறதுக்காக எங்கும் திருவேணி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம் அப்படிங்கிற பாடலே இருக்கு. இங்கு பார்த்தாலும் சிவபெருமானுடைய திருவிளையாடல் தான் நடந்துட்டு இருக்குங்கிறதுனால எல்லா ஊர்லயும் சிவாலயங்கள், எல்லா சிவாலயத்திலையும் சிதம்பரம் நமக்கு அந்த தியானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நடராஜ பெருமானுக்கு தனி சன்னதி. அந்த சன்னதிக்குள்ள இருக்கிற உரிமை பெற்ற மாணிக்க வாசகரும் உள்ள இருக்கும். வேற எந்த சுவாமியும் நடராஜர் சன்னதிக்குள்ள பார்க்க முடியாது. அதனாலதான் நடராஜர் எக்காலம் அவருடைய பெருமையெல்லாம் இருக்கோ அது வரைக்கும் மாணிக்க வாசகருடைய பெருமையும் இருக்கு. நடராஜர் எல்லாம் போயிடுவார் என்ன? அதனால ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. கல்பகாலங்கள் எத்தனையோ யுகங்கள் இருந்தாலும் மாணிக்க வாசகருடைய பெருமை இருந்துட்டே இருக்கு. அப்படிங்கிற மாணிக்க வாசகர் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிற வாக்கியத்தை சொல்லியிருக்கார். சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் சிவபக்தி ஏற்படும். அப்படியாப்பட்ட சிவபக்தியினாலே சாரமாக இருக்கிற பூர்ண சிவபக்தியின் சாரமாக இருக்கிற திருவாச்சகத்தை அனுகிரகம் பண்ண மாணிக்க வாசகர் குரு பூஜை சந்தர்ப்பத்துல அவரை பத்தி கொஞ்சம் ஸ்மரிக்கிறதுக்கு, லவலேசம் ஸ்மரணம் பண்றதுக்காக நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை, ஒரு அனுபவத்தை குரு சேனல், ஆன்மீக சேனல் மூலமாக நமக்கு பெரிய பாக்கியமாக அது கிடைச்சிருக்கு. இது போல சத்சங்கங்கள் நமக்கு நிறைய கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நடராஜா தான் வேணும், நடராஜாவுடைய அனுகிரகம் தான் வேணும். நடராஜ பெருமான் நமக்கு என்ன அனுகிரகம் பண்றாரோ அதுதான் என்னைக்கும் சாஸ்வதமாக இருக்கும் அப்படிங்கிற பாவத்திலேயே மாணிக்க வாசகர் ஒரு பாடல் பாடியிருக்கார். அந்த பாடலை பாடி இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணி, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே. ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.